நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு டாப் 3ல இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் கடைசி 10 ஆண்டுகளில் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் 14% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுனே எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த லார்ஜ் கேப் எல்லாத்துக்கும் ஒரு வரவேற்பு எப்போதுமே உண்டு. என்னதான் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து நல்ல லாபம் கொடுத்துருக்கு அப்படின்னாலும் மிட் கேப் லாஸ்ட் இயரை கன்சல்ட் பண்ணும்போது 40% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பு மிட் கேப்பும் 23% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனாலும் சேஃபாக ப்ளே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான நேரங்களில் பல பேர் இந்த லார்ஜ் கேப் ஃபண்டை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் நிச்சயமாக லாங் டேர்மில் இருக்குது அப்படிங்கிறதா நிச்சயம். வாங்க அது என்ன ஃபண்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சேவிங்ஸ்தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறது இல்லை. நான் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போய்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. அதை விட முக்கியம், வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு பங்குகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். நிச்சயமாக இது வீடியோ உங்களை பற்றிய கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் க்ரோத். இது எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 15.36% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2007 இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது வந்து 13% வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டோட சைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 32,884 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.58%. என்ஏவி இப்போதைக்கு 89. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கலாம். சரி, ஆனாலும் இருந்தாலும் இந்த நிப்பான் இந்தியாவோட ஃபண்டு எல்லாமே ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இது எல்லாமே ரிலையன்ஸ் ஆரம்பித்த காலத்தில் அவங்க செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் தான். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நிப்பான் இந்தியா ஃபண்டு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தந்திருக்கு. அதான் உண்மை. நீங்களும் நானும் உங்களுக்கு அதோட ட்ராக் ரெக்கார்டை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நிறைய நானே ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு அதோட லாக்கிங் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. பட் நான் அதை பணத்தை எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இப்போவும் அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டை இஎல்எஸ்எஸ்ஸாகவே நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை எடுத்து சுவிட்செல்லாம் பண்ணலை, அப்படியே வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ரிலையன்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அனில் அம்பானியோட நிறுவனம் அது அவங்க அனில் அம்பானிகிட்ட இருந்து இந்த நிப்பான் இந்தியா அந்த நிறுவனத்தை வாங்கினதுனால அது வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் ஃபண்டுன்னு மாறி போச்சு. என்ன சொல்லப்போனால் அவங்களோட எல்லா ஃபண்டுமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஃபண்டுமே வந்து சும்மா அப்படி பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்த மாதிரி வேறு எந்த ஃபண்டுமே ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபண்டை பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த நிப்பான் இந்தியா ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸுக்கு செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மட்டும் கிட்டத்தட்ட பிஎஸ்சி 100 டிஆர்ஐயோட இந்த ஸ்கீம் 23% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுவே 10%ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17% மேலே 2013 2023 முடிஞ்சு 24 வரைக்கும் 17% மேலேயே இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதுக்கு 2013 அந்த ரேஞ்சில் இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு அபரிமிதமான ரிட்டர்ன்ஸ். இன்றைக்கி வந்து 2010 2014 கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 68,000 ரூபா இருந்திருக்கும். அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. லேட்டஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபா இன்றைக்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 68,000 ரூபா 45,000 ரூபா 10 வருடத்தில் இருந்திருக்கும். பங்கு ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்தது 68,000 ரூபா இருந்திருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தான் இது காமிக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தில் வந்து 12,000 ரூபாய்ன்றது லேட்டஸ்ட் வேல்யூ 14,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் இயரில் வந்து லார்ஜ் கேப் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவு பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் கடந்த வருடங்களில் நல்ல ஒரு அளவு லாங் டேர்மில் இந்த லார்ஜ் கேப்பு மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ 10 வருடங்களில் அப்சல்யூட் ரிட்டர்ன் 181% மேலேயே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் 10 வருடங்களில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் மிகப்பெரிய அளவில் இதோட வரவேற்பு. ஏன்னா
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இப்போலாம் 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட HDFCயாக இருக்கட்டும், அதோட ரிலையன்ஸாக இருக்கட்டும், ரிலையன்ஸை 10 வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட விலையே ரொம்ப கம்மியாக தான் 500 ரூபா 600 ரூபா இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அது 3000 ரூபா 2900 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னா அதோட ஏற்பாடுகள் தான், அதோட வளர்ச்சி தான் முக்கியமான ஒரு கூறாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபண்டில் வந்து இன்னும் டாப் 10 ஸ்டாக்ஸை மட்டும் பற்றி தான் பார்த்துருக்கோம். இதோட வெயிட்டேஜை பற்றி பார்த்தீங்கன்னாலும் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸு 65 ஸ்கீம்ஸ் வரைக்கும் இருக்குது. நிறைய வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி சொல்லிட்டேன். 0.68% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டு சைஸு 32,884 கோடி அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னும் கூட இந்த ஃபண்டு எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஃபண்டுகள் தான். அதனால் இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீரே ஆசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு ரெகுலர் க்ரோத் அப்படின்றது தான். நீங்கள் வந்து டைரக்ட் ஃபண்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ஏவியை பொறுத்த வரைக்கும் 112.21 ரூபா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.51% வரைக்கும் இருக்குது. ஃபண்டோட சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 41,592 கோடி. ஏன்னா வந்து ஆனுவல் 10 வருஷத்தில் மட்டும் 14.42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2007 இந்த ஃபண்டு ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்தது வந்து 15.87% வரைக்கும் இந்த பங்கு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு இதோட பங்கு வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடந்த 5 வருடங்களில் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே 19.36%, இதே 10 வருடங்களில் 17.68% வரைக்கும் இந்த ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பங்குகளையும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்ட் சைஸு 41,200 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் லார்ஜ் கேப் ஃபண்டு தான். இப்போ 127 ரூபா அப்படிங்கிற அந்த விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கூட இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபண்டு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஃபண்டு. இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பங்குகளும் மேக்ஸிமம் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த நிப்பான் லார்ஜ் கேப்பில் இருந்த ஃபண்டுகளும் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய பங்குகளை தான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீரே ஆசெட் லார்ஜ் கேப் ஃபண்டும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை தான் கொடுத்துருக்கு. ஃபர்தராகவும் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மீரே ஆசெட் லார்ஜ் கேப்பையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கனரா ருபேகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்டு. இதோட என்ஏவி வந்து 72 ரூபாய் 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,528 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் 14.22% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் வந்து 2007 13.89% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்குகள்லையும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி நம்ம சொல்லிட்டோம். இது கடந்த 5 வருடங்களில் 22% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 10 வருடங்களில் நான் ஏற்கனவே சொன்ன 16.48% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஹை பர்ஃபார்மிங் அண்ட் ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான். லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, இப்போ தான் நான் மியூச்சுவல் ஃபண்டு பக்கமே வரீங்க அப்படின்னா இந்த 3 பங்குகளையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களோட பணம் டெஃபினட்டாக நஷ்டத்துக்கு போகாது. அதுக்காக சொல்கிறது ஒரு சேஃப் அண்ட் சைடு கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இந்த இது. ஒரு சேஃபாக இருக்கட்டும் சார் நம்மளோட முதலீடு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டுகள் தான் இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு. உங்களால் நஷ்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வராது. நீங்கள் எஸ்ஐபி முறையிலே நீங்கள் தொடரலாம். இது வந்து 2014 எஸ்ஐபி 1,20,000 ரூபா அந்த ரேஞ்சில் போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்குங்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ லேட்டஸ்ட் வேல்யூ 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஃபண்டுகளுமே ஒன்றும் வந்து ஒரு எந்த இடத்துலையும் அதுக்கான ஃப்ளா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ எப்படி வந்து நிஃப்டி ஒரு பெரிய கிராஜுவல் நோக்கி நகருது, அதனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வளர வளர இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இந்த நிஃப்டி லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய பங்குகளும் நல்லாவே வளரும். அதை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சார்ந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டு பங்குகளும் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோவாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லார்ஜ் கேப்பில் மிகப்பெரிய அளவில் சரி வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதுலேயும் முக்கியமாக இந்த 3 பங்குகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணுங்கள். வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 பங்குகளையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.